இதுவரை சொல்லிட்டு இருந்தோம். அடுத்தது உடன் மெட்டீரியலுக்கு அப்புறம் நம்ம டைல்ஸ் போடணும். டைல்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் டைல்ஸ் போடலாம், நார்மல் கிளாஸ் டைல்ஸ் போடலாம், இல்லைன்னா ஷார்ப் டைல்ஸ் போடலாம். இப்போ ஷார்ப் டைல்ஸ் போட்டிங்கன்னா அது வழுக்காமல் இருக்கும் அப்படின்வாங்க. அது பட் காஸ்ட்லி. அதெல்லாம் தேவை. நார்மல் டைல்ஸே நீங்கள் கிளாஸ் டைல்ஸே போடலாம். ஸ்கொயர் ஃபீட் 40 ரூபாயிலேருந்து ஸ்கொயர் டைப் 40 to 60 வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தென் டைல்ஸ் போட்டுட்டு பெயிண்டிங் பண்ணிவிட்டு டைல்ஸ் பண்ணால் நல்லது. ஏன்னா அது சாயெல்லாம் ஒட்டிக்கும். பெயிண்டிங் பண்ணுறதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 1 to 1.5 லட்சம் வரும். அதுக்கு முன்னாடியே வந்து நீ எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் ஒர்க் முடிச்சிடலாம். அது 1 to 1.5 லட்சம் வரும். ப்ளம்பிங் ஒர்க் எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதுக்கும் கான்ட்ராக்டில் கேட்பாங்க. ஒரு ஸ்கொயருக்கு வந்து 4500 கேட்பாங்க. நம்ம 4000, 3750, 4000 வந்து பேசிக்கலாம். இல்லை சுவிட்ச் லெவலில் என்ன பண்ணுவாங்க, பாயிண்ட் லெவல்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து 150 ரூபாயிலேருந்து 200 ரூபாயில் கேட்பாங்க. பாயிண்ட்டுனா ஒரு சுவிட்சிலேருந்து ஒரு ஃபேனோ லைட்டோ அது பொறுத்து வந்து ஒரு பாயிண்ட் கணக்கு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் கூட்டி கழிச்சு நிறைய வாங்கிடுவாங்க. அதனால் அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்டாக வச்சுக்கிட்டாங்க. ஒரு 4000 அந்த அளவுக்கு கான்ட்ராக்டாக வச்சுக்கினாங்க. கொஞ்ச நேரம் தென் அடுத்தது ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸ் அதே போல் தான். நம்ம விருப்பப்பட்டால் காஸ்ட்லியாக சில்வரில் வாங்கி போடலாம், இல்லைன்னா பிளாஸ்டிக்லேயே கூட போடலாம். அது நம்ம செலவு தான். இது அடுத்து வந்து பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிர்லா ஓப்போஸோட பெயிண்டிங் வந்துருக்குது. நல்லா ஸ்கொயர் அடிக்கிறதுக்கு வந்து ரன்னிங் இடம் ஏரியா கவர் ஆகுது அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான். ஏஷியன் பெயிண்ட் வந்து அல்டிமேட் நல்லாயிருக்கும். டிராக்டர் எமிஷன் ஆட்டம் 2-in-1 அப்படின்ற ஒரு பெயிண்ட் இருக்குது. அதை வாங்கி அடித்தாலும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரையும் பெயிண்டிங் வந்து காஸ்ட்லியாக வாங்காமல் கொஞ்சம் மீடியமான அளவில் ப்ரீமியம் பெயிண்ட்டுன்னு இருக்குது. அது 1 லிட்டர் வந்து 450 ரூபா 500 ரூபா இருக்குது. அதை அடித்தோம்னா 2-in-1 குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்கு நல்லா வரும். செலெக்ஷன் வந்து பிர்லாவா இல்லை ஓப்போஸா இல்லை நீங்கள் ஏஷியன் பெயிண்டான்னு சொல்கிறது அது நல்லா இருக்குதா இல்லைன்னா அது உங்கள் விருப்பம். அண்ட் தென் பெயிண்டிங் வந்து ஒரு சதுரத்துக்கு தான் 10 சதுரத்துக்கு 1 முதல் 1.5 லட்சம் வரலையும் வரும். அடுத்து வந்து டைல்ஸும் அதே போல் தான். நீங்கள் 40 ரூபாயிலேருந்து 60 ரூபாயில் இருக்குது. நீங்கள் செலக்ஷன் பண்ணால் அதுவும் வந்து 1 to 1.5 லட்சம் வரும். டோட்டலாக பார்க்கும்போனா நீங்கள் வந்து ரொம்ப சிக்கனமாக கடிச்சு பிடிச்சி செஞ்சிங்கன்னா ஒரு 17 லட்சத்துலேருந்து 18 லட்சம் அந்த அளவுக்கு முடிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக போடுறவங்க வந்து 20 லட்சத்துக்குள்ளே முடிக்கலாம். அதில் வந்து நம்முடைய உழைப்பு நம்ம வந்து சூப்பரைசிங் பண்ணலையே அந்த காசுலாம் மீறும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சிக்கனமாகும். மற்ற 4 பேர் விசாரித்து உங்கள் ஏரியாவில் எது என்னென்ன ரேட்டு போகுது, யார் நல்ல ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு விசாரித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா சிக்கனமாக வீடு கட்டி சந்தோஷமாக வாழலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.